உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்க உள்ளதானே இருக்காங்க. ஆமாமா, மேடம் உள்ளதா இருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு கேக்க கொடு. அவங்க கேக்க நல்லா சாப்பிட்டு இன்னும் என்ன நல்லா டார்ச்சர் பண்ணட்டும். என்ன கரெக்டான டைம்க்கு குளிக்க விடாம ஹாஸ்பிடல் போக half an hour லேட் பண்ணிட்டாலேன்னு ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன். அவ மேல செம கோவமா இருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட விடாம பண்ணிட்டா. அவளுக்கு கேக்கா? இன்னைக்கு இதான் என் பிரேக்ஃபாஸ்ட். அந்த கேக்க குடு குடு. உனக்குலாம் கேக் கேக்குதா? டாடி இனிமே அவளுக்கு கேக் குடுக்கறேன், ஜூஸ் குடுக்கறேன்னு ஏதாவது எடுத்துட்டு வந்த டாடி செம்ம டென்ஷன் ஆயிடுவான். பாத்துக்கோ. கூட அந்த டிஷ்யூ. ஐயோ, half an hour லேட் ஆயிடுச்சே. See you. Bye. சுடரம்மாக்காக ஆசாசியா கேக்கு கொண்டு வந்தா அத டாடி வாங்கி இப்படி சாப்பிட்டுட்டு போயிட்டாரே. சரியான சிடுமூஞ்சி டாடி. ஹே அஞ்சலி, எப்போ வந்த? இப்பதான் சுடரம்மா வந்தேன். உங்களுக்கு குடுக்கறதுக்காக ஆசையா ஒரு கேக்கு கொண்டு வந்தேன். அந்த டாடி உங்க மேல இருக்க கோவத்துல அத வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. சரி பரவாயில்ல, டாடி தானே சாப்பிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே வா. ஏய் என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஸ்லோவா கிளம்பிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்புங்க. ஹே கவின், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிளம்புங்க. கீழே போய் சாப்பிட்டு பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும்ல. ஹலோ, ஸ்கூலுக்கு நாங்க எப்ப போனோம், எப்படி போனோம்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு, போ. ஹே, என்ன அபி, ஏன் இப்படி பேசுற? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போகலையா? நீ பண்ணிருக்க வேலைக்கு உன் மேல இருக்க கோவம் எங்களுக்கு எப்பவும் போகாது. ஏதோ சீட்டிங் பண்ணி எங்களோட டாடியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மாவோட இடத்துக்கு ஈஸியா வந்துடலாம்னு நினைச்சியா? எங்க அம்மாவோட இடத்துக்குலாம் யாராலையும் வர முடியாது. நாங்க அம்மாவா யாரையும் ஏத்துக்கவும் மாட்டோம். கவின் என்னோட பிரதர், அஞ்சலி காவ்யாவும் என்னோட சிஸ்டர்ஸ். இனிமேல் இவங்கள நானே கேர் பண்ணிப்பேன். எந்த ரீசனுக்காகவும் எங்களோட மிங்கிளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏ அபி, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? எதுவும் எங்களுக்கு புரிய வைக்க வேணாம். நாங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே போதும். அபி சொன்னதை தான் நானும் சொல்றேன். இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை நம்பி நாங்க ஏமாந்ததெல்லாம் போதும் சுடர். இதுக்கு மேல நாங்க ஏமாற ரெடியா இல்ல. எங்களை இதோட விட்டுரு. பசங்க எப்பதான் சுடர புரிஞ்சுக்க போறாங்களோ, பாவம் அவ. இந்த சுடர் மேல குழந்தைங்க இந்த அளவுக்கு வெறுப்பா இருப்பாங்க நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. நான் கூட கோவத்துல 2-3 நாள் பேசாம இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அபி பேசுறது எல்லாம் பார்த்தா நமக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்பா போல இருக்கே. ரைட், இனிமே சுடர் அடிக்கிறதுக்கான வெப்பன்ஸா குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்பதான் சுடருக்கு அடி பலமா விழும்.
இனிமே பாத்துக்கலாம். வாங்க, வணக்கம் முதலாளி அம்மா. என்ன ராமையா கிண்டலா? ஐயோ, நான் கிண்டல்லாம் பண்ணல முதலாளி அம்மா. என்ன இருந்தாலும் எழிலையா தான் எனக்கு மாசம் மாசம் சம்பளம் தர முதலாளி. அவரை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்ப எனக்கு முதலாளி அம்மா தானே? போங்க ராமையா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் என்னைக்கும் உங்க ஃப்ரெண்டு சுடர் தான். எப்பயும் போல நீங்க என்ன பேரு சொல்லியே கூப்பிடலாம். சரி சரி, கரெக்டான நேரத்துக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரி. சரிம்மா. டேய், இங்க எதுக்கு வந்திருக்க? உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்க. லஞ்ச்? நான் உன்கிட்ட லஞ்ச் கொண்டு வான்னு கேட்டனா? எதுக்கு இப்ப இதெல்லாம் புது பழக்கம்லாம்? இந்த பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் ஏற்கனவே உன்கிட்ட கிளியரா சொல்லியிருக்கேன். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறது அம்மாக்காக மட்டும்தான். மத்தபடி நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. யூ காட் தட்? சார் சார் சார், ஒரு நிமிஷம். என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் அதே எண்ணத்துல தான் இப்ப வரைக்கும் இருக்கேன். நான் ஒண்ணு ஆசைப்பட்டெல்லாம் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தல நினைக்காதீங்க. கனகவல்லி அம்மா உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போக சொன்னாங்க. அதனாலதான் இந்த கூடையை தூக்கிட்டு இவ்ளோ தூரம் வந்தேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏய், அம்மாவே சொல்லி இருந்தாலும் சரி, நீ சமைச்சு கொண்டு வந்தத என்னாலலாம் சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி, எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? யா ப்ளீஸ் கம் இன். ஹலோ மிஸ்ஸஸ் எழில், வெல்கம் டு தி ஹாஸ்பிட்டல். உங்களை மேரேஜ் அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றேன். மேரேஜுக்கு அப்புறம் ஆ, முதல் தடவையா உங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல. என்ன எழில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல டாக்டர், எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு. அதனால லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் கொண்டு வந்திருக்க லஞ்சோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட போறது இல்லையா? ஸ்டொமக் அப்செட்டா இருக்கும்போது எப்படி வினோத் சாப்பிடுறது? அதுவும் கரெக்ட் தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கான லஞ்சை நான் எடுத்துக்கலாங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரெகுலரா கேண்டீன் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதையே தினமும் சாப்பிட்டு வீட்டு சாப்பாடோட டேஸ்டே மறந்து போச்சு. அதனாலதான் வெக்கத்தை விட்டு கேக்குறேன். ஐயோ சார், அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, நீங்க சாப்பிடுங்க வாங்க. டாக்டர், உங்களுக்கு ஓகே தானே? தாராளமா சாப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் கோ அஹெட். அப்போ ஓகே, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். வாங்க. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.